கடந்த வியாழக்கிழமை தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் மொத்தம் 16 மாவட்ட செயலர்களை மாற்றியும் அதே போல் 4 மாவட்ட தலைவர்களை மாற்றியும் உத்தரவு பிறப்பித்து இதற்கு பதிலாக புதிய பொறுப்பாளர்களை நியமித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உத்தரவிட்டாங்க. தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க தைலாபுரம் தோட்டத்தில் தொடர்ந்து நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அவர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொள்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜி.கே. மணி, பூத்தா அருள்மொழி, தலைமை நிலைய செயலர் அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமான மாநில நிர்வாகிகள் காலை முதலே இங்கே வந்திருக்காங்க. தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு கூட்டமும் நடந்துகிட்ருக்கு. இந்நிலையில் கூட்டம் முடிந்து இன்னும் சற்று நேரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க போகிறாரு. என்ன சொல்ல போகிறாரு, அடுத்த கட்ட அறிவிப்பு என்ன, பாமகவின் அடுத்த கட்ட நிலை என்ன குறித்து அவர் பேட்டியளிக்கும் வாய்ப்பாக இருக்குது. தொடர்ந்து தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் தொடர்ந்து கூட்டம் நடந்துருக்க காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.